வெல்கம் யூவர்ஸ். இது முக்கியமான அப்படி பார்ப்போம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஹிட் பண்ணி வச்சோங்க. ஃப்ரீயாக ஃப்ரீ கைட்ஸ் வந்து குட்டியாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படியா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஹிட் பண்ணி வச்சோம். லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக நம்ம மட்டும் தான் உங்கள் எல்லாருக்குமே வந்து சொல்லிட்டே இருக்கோம். இந்த இயருமே கண்டிப்பாக வந்து சொல்லுவோம். என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டே இருந்தீங்க, சார் பேராமெடிக்கலுக்கு எப்படி சார் பண்ணலாமா வேண்டாமா, போகலாமா வேண்டாமா சார் அப்படின்னு கேட்டால், பேராமெடிக்கல் வந்து ஒரு பெஸ்ட்டு கோர்ஸ். மெடிக்கலுக்கு அடுத்து வந்து பேராமெடிக்கல் வந்து ஒரு பெஸ்ட்டு கோர்ஸ். நிறைய பேர் இந்த இன்ஜினியரிங் வந்து நிறைய சீட்ஸ் இருக்கிற கோர்ஸ், டிமாண்ட் உள்ள கோர்ஸ் கூட சொல்லலாம். சரி சார், பேராமெடிக்கலுக்கு எப்படி சார் ஜாயின் பண்ணலாம்? பேராமெடிக்கலுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் கோர்சஸ் வந்து இருக்குது. பிஃபார்மு, அனஸ்தீசியா, கார்டியாக் டெக்னாலஜி, இந்த மாதிரி ஒவ்வொரு இதில் டிஃப்ரெண்ட் கோர்சஸ் வந்து இருக்குது. அதில் வந்து ஒவ்வொரு காலேஜ்லையும் ஒவ்வொரு கோர்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். பிளேஸ்மெண்ட் நிறைய இருக்கும். அந்த காலேஜ்லாம் சில கவர்மெண்ட் காலேஜுக்கெலாம் நல்லா வந்து கோச்சிங் கொடுக்குற காலேஜ்லாம் வந்து இருக்குது. அது வந்து நம்ம வந்து ஓவராலாக வந்து எல்லா இதுவுமே வந்து நம்ம வந்து சொல்லுவோம். அதெல்லாம் எந்த ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பயப்பட தேவையில்லை. எல்லாருமே வந்து பயப்பட தேவையில்லை. நம்ம வந்து கூடயே தான் இருப்போம். அதுக்கப்புறம் பொறுத்தாப்புல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஓவராலாக வந்து பேராமெடிக்கல் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இப்போ 12th எக்ஸாம் எழுதிருக்கீங்க. 12th எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இப்போ ரிசல்ட் வந்து வரும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பேராமெடிக்கல்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரும். பேராமெடிக்கல்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். இப்போ வந்து நாங்கள் வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் வந்து போடலாம். அதுலேயே நம்ம சேனல் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து எப்படி மொபைலில் பண்ணுறது, எப்படி லேப்டாப்பில் பண்ணுறது அப்படிங்கிறது சொல்லிடுவோம். ஏன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் தப்பாக போட்டிங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்டட். இப்போ நெக்ஸ்ட் இயர் தான் நீங்கள் வந்து படிக்கணும். இது 190 கட் ஆஃப் எடுத்தாலும் சரி, 200க்கு 160 கட் ஆஃப் எடுத்தாலும் ஒரே தான். இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து புரியணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் ரேண்டம் நம்பர் வந்து வரும். ஒரு நம்பர் அடிப்படையில் வரும். அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட், ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக ரேங்க் லிஸ்ட் வந்து வரும். அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு ப்ரீ ரேங்க் லிஸ்ட் வந்து நம்ம சேனலில் வந்து சொல்லிடுவோம். ப்ரீ ரேங்க் லிஸ்ட் வந்து போட்டு ஒவ்வொரு ஆளுக்கு எந்தெந்த காலேஜ் கிடைக்கும், என்னென்ன கோர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத போட்டுரும். இது வந்து உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து சேனலில் சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் தான். ஜென்ரல் கவுன்சிலிங்கு, அடுத்து ஸ்போர்ட்ஸ்மேனு, எக்ஸர்விஸ்மேன், டிஃப்ரெண்ட் ஏபிள்டு, 7.5 ரிசர்வேஷன், ஒவ்வொரு கவுன்சிலிங்காக வந்து நடக்கும். ஒவ்வொரு கவுன்சிலிங் வந்து போவீங்க. ஃபஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு, 4th ரவுண்டு அப்படிங்கிறது போவீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து காலேஜ் வந்து போகணும். காலேஜ்லேயுமே வந்து எல்லாமே டிப்ஸ், எல்லாமே டெக்னிக்ஸும் நம்ம சேனல் வந்து சொல்லுவோம். சரி பார்க்கலாம், எனி அப்டேட் கிடைச்சாலும் நம்ம சேனலில் சொல்லுவோம். டைம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். டைம் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் டைம்